நேர்களே, நீண்ட வேலை இடைவேளைக்கு பின்பு காசாவினுடைய செய்திகளை, சர்வதேச அளவில் வெளியான செய்திகளை நாம சில விஷயங்களை இங்க பேசித்தான் ஆகணும். ஏன்னு சொன்னா, அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில பேசும்போது, நான் ஒரு யூதன் என்று சொல்லுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொன்னாரு. கெட்டி பிடிச்சி அமெரிக்காவின் முதல் யூத பிரசிடென்ட் அப்படின்னு தன்னை அந்த ஹக்கான் அந்த திருவிழாவினுடைய ஹனூக்கா திருவிழாவில் அவர் புகழாரம் சுட்டிக் கொண்டார். அங்க கட்டி பிடிச்சி முத்தமிடுறது அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா இப்படிப்பட்ட ஹனூக்கா திருவிழாவில் தன்னை பகிங்கரமாக தான் ஒரு யூதர் என்று அவர் சொல்வதின் நோக்கம் எப்பொழுதும் அந்த நாட்டிற்கு நான் உதவி செய்ய போகிறேன், அவர்களை எதிராளிகள் எனது எதிராளிகள் தான், அவங்க திட்டத்துக்கு எதிராக நான் எதுவும் செய்ய போறதில்லை அப்படிங்கிறதுதான் டொனால்ட் ட்ரம்புடைய நடவடிக்கை மட்டுமல்ல, டொனால்ட் ட்ரம்புடைய திட்டமாகவும் இருக்கிறது. இந்த நிலையில் அவருக்கு ஆதரவாக மத்திய கிழக்கில் அரபுகள் எப்போதும் துணை இருப்பார்கள். அந்த துணையில மறுக்க முடியாத, மாற்ற முடியாத சில நாடுகள் நிறைய இருந்தாலும் கூட சவுதி அரேபியா, அதை போன்று முதலிடத்துல துருக்கி, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அவர்களிடத்திலிருந்து பல கோடிக்கணக்கான பில்லியன்களை பெறக்கூடிய, ரூபாய்களை மதிப்பீடாக பெறக்கூடிய ஜோர்டான் மற்றும் எகிப்து, இந்த மாதிரி நாடுகள்லாம் மத்திய கிழக்கில் அமெரிக்காவுடைய இந்த கொலியேஷன் பார்ட்னர்களாகத்தான் இந்த சீஸ் ப்ராசஸ், அதாவது ஹோஸ்டேஜ் விடுதலை மற்றும் அமைதி பேச்சுவார்த்தையில் அவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டு அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்தது. ஆனால் அந்த பிரச்சனையில் 20 பாயிண்ட்ஸ்லையும் கூட என்ன சொல்லியிருந்தார்கள்? அயலகத்திலிருந்து யாரும் உள்ளே நுழைவதற்கு அனுமதி இல்லை என்றுதான் சொல்லப்பட்டது. ஆனால் இப்பொழுது அமெரிக்கா தந்திரோபயமாக ஹமாஸினுடைய நடவடிக்கை என்ன? இருக்கவர்கள் வெளியேற வேண்டும். பாயிண்ட் நம்பர் 1, எங்கள் மண்ணை நாங்கள் ஆடுவோம், இல்லைன்னா பிஎல்ஓல இருந்து தகுந்த ரெலவெண்ட் குழுக்கள் அவங்க கண்டிப்பாக ஆட்சி அதிகாரத்தை செலுத்த வேண்டும். நாங்கள் ஒருவேளை ஆயுதங்களை ஒப்படைக்கிறது என்று நீங்கள் சொன்னால் நாங்கள் அவர்களிடத்திலே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். வி ஆர் போலீஸ். இப்போ நாங்க ஆயுதத்தை ஒப்படைக்க மாட்டோம். காரணம், நாங்க போலீஸா எங்க நாட்டுக்கு எதிராக லெஜிட்டிமேட் பாடி, நாங்க we were conducted election, we were elected by of people of Gaza. அதனால we have to do it. நாங்க செஞ்சுதான் ஆகணும். ரைட் எங்களுக்கு இருக்கு. we should have a right to maintain peace. அது மட்டும் யாரெல்லாம் இல்லெஜிட்டிமேட்டா சட்டவிரோத குழுக்கள் எல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு அவங்க ரொம்ப ஃபோர்ஸா சொன்னாங்க. இப்போ அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க? அவங்க ஒரு ஃபார்மேட்டை கொண்டு யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் 13 மெம்பர்களோடு சில மாதங்களுக்கு முன்பு ஒப்புதலை வாங்கி கொண்டார்கள். அது வெற்றி பெற்றது. அந்த 13 பேர் உறுப்பு நாடுகள்ல ரஷ்யாவும் சீனாவும் வாக்களிக்க மறுத்தார்கள். அது என்னன்னா, அது ஒரு திட்டம். அந்த திட்டத்திற்கு பெயர் பலவிதமான திட்ட பெயர்களை அவர்கள் வைத்திருந்தாலும் அது ரைட் டு எக்ஸிக்யூட் பிளான், அதாவது பீஸ் கமிட்டி யூஎஸ் ஆல் ரைட் டு எக்ஸிக்யூட், அவங்க தான் அதுக்கான எக்ஸிக்யூஷனாக இருக்கிறது என்றெல்லாம் இப்பொழுது சொல்லி அமெரிக்க தலைமையில் ஒரு ப்ரொடெக்ட் ஆர்மி நிறுத்தப்படுகிறது. அலாங் வித் அரபு கோலியேஷன் இன்க்ளூட்ஸ் பாகிஸ்தான் மற்றும் இந்தோனேஷியா. இப்போ அவங்க கேட்டாங்க, வெளிநாட்டு அந்நிய படைகள் எங்களுக்கு வரக்கூடாது. அந்த மக்கள், we the people have the right to ask the consent. They must come forward and give it answer what we ask. நாங்க என்ன கேட்கிறோம், என்ன கேட்போம், என்ன கேட்டுக்கொண்டு இருக்கிறோங்கிறதெல்லாம் நீங்க புரிந்து கொள்ளுங்கள். let it be very clear. நாங்க என்ன கேட்கிறோம்னா, நாங்க எங்க மக்கள், behalf of the representative of people of Gaza, அவங்க தான். அப்ப எப்படி எங்களுக்கு இணையாம நீங்க ஒரு குழு அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லி இப்ப என்ன குழு அமைச்சிருக்கிறான்னா, அமெரிக்காவுடைய ஸ்பெஷல் என்வே ஸ்டீவ் விட்காஃப், அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய மருமகன் ஜெரி குஷ்னருடைய தலைமையில இனோவேட் கஸா, அதுல அந்த அந்த திட்டத்திற்கான பேரில் 112 பில்லியன் யூஎஸ் டாலர்களை அவர்கள் ஒதுக்கீடு செய்கிறார்கள்.
அதுல 20% பணம் அமெரிக்காவினுடைய பணம். $112 என்று சொன்னால் இந்திய மதிப்பிற்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் கோடி என்று வைத்துக் கொள்ளலாம். நியர் அபவுட். இதற்கு தலைவராக இந்த பீஸ் கமிட்டி, இந்த எக்ஸிகியூஷன் கமிட்டியை ரன் பண்ணக்கூடியது ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் குறிப்பாக சொல்ல போனால் அவருடைய மருமகன் ஜெரி கிருஷ்ணர். அவங்க தேர் டூயிங் என்ன செய்வாங்க, கட்டமைப்புகளை மேம்படுத்துவாங்க, சுரங்கப்பாதைகள் அகற்றப்படும். நல்லா கவனிங்க, நசிந்து போன கட்டடங்கள், இடிபாடுகள் அகற்றப்படும். காசாவினுடைய ரஃபா பகுதி, கேன் யூனூஸ் தெற்கு பகுதி மற்றும் வடக்கு காசா புனரமைப்பு செய்யப்படும். கடற்கரை ஓரங்கள் முழுவதும் சுற்றுலா தலமாக மாற்றப்படும். நீ கூத்து, குடி, குமாலம் எல்லாம் கொண்டு வந்துருவாங்க. இதுக்குத்தான் இந்த பீஸ் கமிட்டி அப்படிங்கிறது. சுரங்க அழிப்பு, டிஸ்ஆர்ம், ஆயுதங்கள் கையளிப்பு அல்லது கீழே வைப்பது. இரண்டாவது, ஹமாஸ் தலைவர்களை மீண்டும் தேசத்தை விட்டு வெளியே அனுப்பி அயலகத்தில் செட்டில் பண்றது. இந்த வேலைகளையும் அரபுகளுடைய ஒரு ஒரு ஆதரவோடு இதை செய்கிறார்கள். இதுக்கு பெயர் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் சன்ரைஸ், சூரிய எழுச்சியினுடைய ஒரு 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 கட்டமைப்பு. இந்த ப்ராஜெக்ட் ஆஃப் சன்ரைஸ்ங்கிறது சுற்றுலாவை மேம்படுத்த போகிறோம், பொருளாதாரத்தை காசாவில மறு உருவாக்கம் செய்ய போகிறோம், ரெஸ்டாரண்ட், ஹோட்டல்கள் பலமான பகுதியாக $112 பில்லியன் இன்க்ளூட் அமெரிக்கா 20%, ஜப்பான் மட்டுமல்லாமல் மத்திய கிழக்கு நாடுகளில் அரபுகளுடைய பெரும் நிதி, யூரோப் நாடுகளின் பெருநிதி, கனடா, ஆஸ்திரேலியா, இட்டலி, உலகம் முழுவதும் ஆசிய மண்டலங்கள் எல்லோரும் எங்களுக்கு பணம் கொடுங்க, நாங்க மறு உருவாக்கம் செஞ்சு ஆதிக்கத்தை நாங்க நிலைநிறுத்துறோம். இதுக்கு எவ்வளவு டைம்? ஹவு லாங்? இட் வில் டேக் மோர் தென் 10 years. ஹமாஸ் அவர்களுடைய நோக்கம் நிராயுதபாணிகளாக ஹமாஸை அவர்கள் ஆக்கிவிட வேண்டும் என்பதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கம். இந்த திட்டத்திற்கு ஏற்கனவே எச்சரிக்கை விடுவித்தவர்கள் அறிவுஜீவிகளான பாரசீகர்கள், அதாவது ஈரானியர்கள். இவர்கள் நம்பக்கூடாது, இவங்க ரொம்ப மோசமானவர்கள். அரபுகள் இப்பொழுது ஈரானை உயர்த்தி பேசுகிறார் சவுதி அரேபியா. நாங்கள் தவறாக நினைத்து விட்டோம், ஈரான் எந்த விதத்திலும் இந்த திரட்டாக இந்த மையத்துக்கு இல்லை என சவுதி நேற்று முன்தினம் பேசியிருந்தார்கள். இருந்த போதிலும் அமெரிக்கா யூதர்களின் வஞ்சனத்தை, கொடுங்கோல் தன்மைகளை நன்கு உணர்ந்த பரசீகர்கள், அதாவது ஈரானியர்கள் இவர்களை நம்பக்கூடாது என்று சொன்னார்கள். ஹிஸ்புல்லா அதை வலியுறுத்தியது, ஹவுதிகளும் அதை வலியுறுத்தியது. ஒரு 5, 6, 8, 10 வாரத்தில் அவர்கள் யார் என்பதை நிரூபித்து இந்த ப்ராஜெக்ட் சன்ரைஸின் மூலமாக தன் மருமகனையும் இவர்களையும் அவர்கள் நியமித்து ரஃபாவில் 2 நகரம், கேன் யூனூஸில் 2 நகரம், மத்திய காசாவில் 1, வடக்கு காசாவில் 1 என அவர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறார்கள். அதே சமயம் ஹமாஸ் அமைப்பு நிராயுதபாணிகளாக ஆக்கப்பட வேண்டும் என கூக்குரல் எழுது அமெரிக்காவை விட, இஸ்ரேலை விட யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். அவங்களுக்கு எதுவுமே கிடையாது, அவங்க தான் ஆயுதத்தை பறிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் மற்றொரு நிலை, ஒரு கொதிநிலை காணப்படுகிறது. ஈரானுடைய திட்டங்கள் முழுமையாக இவர்களை காலி செய்ய வேண்டும். அமெரிக்காவின் திட்டம், யூரோப் நாடுகளின் திட்டம் முழுமையாக இஸ்ரேலை காலி செய்ய வேண்டும். இஸ்ரேலில் ஆவணப்படுத்தப்பட்ட வெடிகுண்டுகள் இருக்கிறது, ஆவணப்படுத்தப்பட்ட அணுகுண்டுகள் இருக்கிறது. அதை இன்டர்நேஷனல் அட்டோமிக் எனர்ஜி அதை பற்றி வாய் திறக்க மறுக்கிறார்கள். ஆக ஈரானை இவர்கள் ஒரே குறை சொல்கிறார்கள். இஸ்பஹானில் இருக்கிறது, நட்டான்ஸில் இருக்கிறது, ஈரான் ஆபத்தானவர்கள், மனிதகுல எதிரிகள். இப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஈரான் ஒரு தனித்துவமான சுயாதீனமான ஒரு தேசம், சாவரின் கண்ட்ரி. இப்ப அவர்கள் மிசைல் தயாரிப்பை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு இவங்க விரும்புறாங்க. ஆண்டொன்றுக்கு 3500க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை, ஹைப்பர்சோனிக், சூப்பர்சோனிக், பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளை, கண்டமிட்டு கண்டம் ஏவுகணைகளை, இன்னும் ஆள் இல்லாத விமானங்களை, அதை போன்று ஷாஹின் 131
குண்டு தாக்குதல் நடத்தி உக்ரைனை காலி செய்தவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டே இருக்கிறார்கள். ஏற்கனவே சில 2 தினங்களுக்கு முன்பு மிக முக்கியமான சயின்டிஸ்ட காலி செய்தாங்க இஸ்ரேல்ல இருந்து. மிகப்பெரிய உளவு அமைப்பு வச்சிருக்கிறாங்க. இப்ப அவர்கள் மட்டும் காலி செய்தால் ஏனைய அரபுகளை முழுமையாக தங்கள் பால் கொடுக்க வேண்டிய உலக பிரகாரமான அனைத்தையும் கொடுத்து அவர்களை ஒருமித்து விடலாம் என்று ஆசைப்படுகிறார்கள். அது இன்றில்லாவிட்டாலும் என்றாவது நடக்கும். ஆபத்தான சூழல். இப்ப அமெரிக்காவினுடைய இந்த திட்டத்திற்கு, அரபுகளின் இந்த திட்டத்திற்கு ஹமாஸ் ஒருபோதும் சம்மதிக்க போவதில்லை. ஆகவே ஹமாஸினுடைய கட்டமைப்புகளை காலி செய்வதற்குத்தான் சுரங்கத்தை அவர்கள் அழிப்பதற்கு ரகசிய திட்டம் ஒன்றை அவர்கள் தீட்டியிருக்கிறார்கள். இது ஒரு மோசமான திட்டம். ரகசிய திட்டத்தின் பால் அந்த மக்களை வருங்காலத்தில் அடிமைகளாக மாற்றுவதற்கும், குடி கோலாற்றுகிற அந்த செயல்பாட்டில் அவர்களை உள்ளே கொண்டு வருவதற்கும், ஐடியாலஜி சித்தாந்த ரீதியாக போராட மக்கள் மறுக்கும் மனநிலையை கொண்டு வருவதற்காகவும் இது ஒரு யூத திட்டத்தின் வெளிப்புறம்தான். நாட்டை மறு உருவாக்கம் செய்ய போகிறேன், தேசத்தை உருவாக்கப் போகிறேன், சுற்றுலாவை உருவாக்கப் போகிறேன் என்பது சொல் பொய். இது அரபுகள் செய்த பெரும் துரோகம். ஏனென்று கேட்டால், அந்த மக்கள் ஆளுவது, அந்த மண்ணை அவர்கள் தான் ஆள வேண்டும். நிதி ஆதாரத்தை பெருக்குவது, மறுகட்டமைப்பு செய்வது, போலீஸ் மற்றும் இராணுவத்தை கொண்டு வருவது, இதுதான் தீர்வு. அதற்கு ஒரே தீர்வு சுயாதீனமான ஒரு தேசம் உருவாது. அதை கட்டுப்படுத்த இத்தாலி மட்டுமல்ல, ஜெர்மன் தலைமையாக பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகள் அனைத்தும், இங்கிலாந்து ஸ்டோமர் வரைக்கும், அதை தடுப்பதற்காக அமெரிக்காவினுடைய கொடூரமான திட்டம். இந்த திட்டத்தின் பால் இந்த பீஸ் ப்ராஜெக்ட் சன்ரைஸ் இதெல்லாம் கொண்டு வந்து யூதர்களை அவர்கள் மறு உருவாக்கம் செய்து, நீங்க வெளியேறுங்க, நாங்க எல்லாம் பார்த்துக்கிறோம், நானே யூதன் தானே அப்படின்னு தான் அமெரிக்க அதிபர் சொல்கிறார். இதுதான் இன்னைக்குள்ள செய்தி. இது எப்படி நடக்க போகுது? இதுவரை நடந்து 70,000-80,000 பேர் இறந்து போய்விட்டார்கள். 2 லட்சம் பேர் ஊனமுட்டார்கள். இனி இவர்கள் திட்டம் எப்படி இருக்கும்? இறைவனின் திட்டம் எப்படி இருக்கும்? இறந்து போனவர்களுடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் இருக்கிறதா? இப்படி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குங்க. இப்போ காசாவில் இப்போ என்ன நடக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை மீண்டும் அடுத்த செய்திகளோடு நான் விடைபெறுகிறேன். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.